பொறுக்கி பாரு அப்படிங்கிற மாரி பார்வதிய வந்து சாண்ட்ரா சொன்ன உடனே, "ஏய் இதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யார்ரி?" அப்படிங்கிற மாரி வந்து, "நீயும் பொறுக்கி தான்" அப்படிங்கிற மாரி கம்ருதீன் வந்து சாண்ட்ராவ சொல்லி இந்த இடத்துல ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்குது. ஸோ நேத்து நைட்டே நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ வீட்டுக்குள்ள ஒரு பெரிய பஞ்சாயத்து அந்த கார் டாஸ்க்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இது ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டுன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ப்ரோமோல என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, காருக்குள்ள எல்லாருமே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு குட்டி காரு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விக்கல் விக்ரம் வந்து "ஏய் எப்புட்றா இந்த காருக்குள்ள கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜே பார்வதியும், கம்ருதீனையும் வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கு விஜே பார்வதி ஒரு ஃபன்னா ரிப்ளை குடுக்குறாங்க. ஏதோ ரொமான்ஸ் பண்ணியாவது சர்வே பண்ணுறோமே அப்படிங்கிற மாரி வந்து அவங்க ஒரு ரிப்ளை குடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து கம்ருதீன் வந்து சாண்ட்ராவ பார்த்து ஸ்கேம்ட்ரா அப்படிங்கிற மாரி வந்து சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. உங்க கேரக்டர் என்னன்னு இதிலேயே தெரியுது அப்படிங்கிற மாரி வந்து சொல்ல, மனசுல இருக்கிறதெல்லாம் வெளிய வருது பார்றா அப்படிங்கிற மாரி பார்வதி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா உடனே வந்து பொறுக்கி பாரு அப்படிங்கிற மாரியான ஒரு வார்த்தைய வந்து சாண்ட்ரா வந்து யூஸ் பண்றாங்க. உடனே வந்து கம்ருதீன் வந்து "ஏய் நீ பொறுக்கி தான்" அப்படிங்கிற மாரி வந்து அவங்க சொல்ல, கம்ருதீன் வந்து சாண்ட்ராவ சொல்ல, அதுக்கப்புறமா வந்து டக்குன்னு சாண்ட்ரா வந்து "உன்ன மாரி பொறுக்கித்தனம் பண்ணிட்டீங்க நான் சுத்தல" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, திரும்பவும் வந்து செமையா கோவம் வந்துருச்சு கம்ருதீனுக்கு. "நீ யார்ரி என்ன பத்தி பேசுறதுக்கு? பிஞ்சிரும்" அப்படிங்கிற மாரிலாம் வந்து கம்ருதீன் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறமா வந்து "தைரியம் இருந்தா தூக்குடா என்ன" அப்படிங்கிற மாரி வந்து அவங்க சொல்ல, "பெரிய அவன் மூஞ்ச பாரு" அப்படிங்கிற மாரி வந்து கம்ருதீன் வந்து சாண்ட்ராவ வந்து சொல்றத பார்க்க முடியுது. ஸோ இந்த ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கும்போதே செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் தான் வந்து ஏதோ கீழ விழுந்து அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயி ஏதோ பெரிய பஞ்சாயத்து நடந்துச்சு. அவங்கள கீழ விழுந்தோனே அவங்கள தூக்குறதுக்காக மத்தவங்க வந்து அதில வந்து மத்தவங்கலாம் அவுட் ஆயி, இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியால போயிட்டுருக்கு. ஸோ என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். பட் ஆனா இந்த ப்ரோமோ பார்க்கும்போது வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து ரொம்ப மோசமா வந்து பேசிக்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறது தெரியல. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லா பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.